வணக்கம். கேப்டன் டிவியோட மனம் விட்டு பேசலாங்கிற நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய புராதன கதைகளில் தன்னுடைய நோயுற்ற கணவனை கூடையில் தன் தலையில் சுமந்த நலாயினி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கதையை படிச்சிருக்கோம். அதே மாதிரி தன் கணவனுடைய உயிருக்காக போராடிய சாவித்திரியை பற்றியும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இங்கே சம்பவம் என்னன்னா, தன் கணவன் ஊனமுற்றவன் அப்படின்னு தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவன் கூட வாழ்கிறதுக்கு அந்த பெண் மறுக்கிறா. பாதிக்கப்பட்ட அந்த கணவன் இங்கே வந்திருக்காரு. அந்த கணவனும் அவருடைய மாமனாரும் நம்மளை சந்திக்க போகிறாங்க. இந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை நம்ம எப்படி இதை ஒரு வெற்றிகரமாக அமைக்க போகிறோங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். திரு ராமசாமி தன் மனைவி தங்கமணியோட வாழணும்னு அதை பற்றி முறையிடுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அவரை சந்திக்கலாம் வாங்க. ராமசாமி சார் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்ன? என்னுடைய பிரச்சனை மேடம், அதாவது எனக்கு இப்போ என்னுடைய ஒய்ஃபு வேணான்ட்டு எனக்கு குழந்தைய ரெண்டையும் கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு போகிற தைரியத்தில் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 குழந்தைய நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவங்க நல்ல பழக்க வழக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நல்லா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ப்பு எனக்கு சரியில்லைங்கிறது தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ட்ரெஸ் கிடையாது, நல்ல ஒரு பழக்கம், தலைக்கு என்னவோ தைக்காமல் இன்றைக்கி ரோட்டில் என்னமோ மாதிரி வளர்க்குறாங்களே, அந்த மாதிரி பிடிக்காது. இல்லை, உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு எப்போ பிரிஞ்சாங்க? ஒய்ஃப் இப்போதைக்கு பிரிஞ்சு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆச்சு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் 13 வருஷம் ஆச்சு மேடம். கல்யாணம் 13 வருஷம் ஆச்சு. உங்களை பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி 5 வருஷம் தனியாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று சேர்ந்தாங்க, திரும்பவும் போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உத்தியோகம் உங்களுக்கு? நான் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்போ பேக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சம்பளம் உங்களுக்கு? சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி, 145 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. 145 ரூபா. சரி, 145 ரூபா நீங்கள் சம்பாதிக்கும் போது அதில் எப்படி நீங்கள் 2 குழந்தைய காப்பாற்ற முடியும்? அப்போ ஒரு குழந்தை போதும், நீங்கள் ஒரு குழந்தைய நிறுத்தி இருக்கணும் இல்லையா? இதான் திரும்ப பையன் நினைச்சோம், 2 குழந்தை பிறந்துருச்சு. மாமனா தூரத்து சொந்தம் மேடம். தூரத்து சொந்தம்? ஆமாம், தூரத்து சொந்தம். சொந்தத்தில் பக்கத்து வீடு என் தங்கச்சி வீடு. ஓகே. அங்கே போகிற பழக்கம். அப்போ அந்த இடத்துல மாமனார் இருந்துட்டு, நான் இங்கே இந்த பொண்ணை கட்டிக்கலாம்ல, நீ அங்கே இங்கே மற்றவங்க பொண்ணு பார்க்குறோட இதை கட்டிக்கலாம்ல அப்படின்னா. அப்புறம் அப்போ வாலி வரல, சரி கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஆசையை நானும் சொல்லிட்டு முன்ன என்னன்ட்டாரு, ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சுங்க அப்படின்னாரு. மாமனார் மாமனார் மாதிரி இல்லை, மாமா வேலை பார்த்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. மாமனார் சொல்லவே முடியாது அவர். ஏன்னா ஒரு பொண்ணை எப்படி அனுப்பி வைக்கணும் அந்த மாதிரி அனுப்பி வைக்கணும். நீ எம்மனை கூட்டிகிட்டு ஓடிடு அப்படின்னாரு. நான் அப்போ சொல்லி நான் அப்படி பண்ண முடியும். எதுக்கு கூட்டிகிட்டு ஓடணும்? அவர் மாமனார் சொல்கிறாரு, எந்த தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. மாமா வேலை பார்க்குறவங்க தான் அப்படி நான் அந்த பொண்ணை கூட்டி ஓடு, இந்த பொண்ணை கூட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெத்த தப்பு சொல்லவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அப்போதைக்கு ஒன்றும் என்ன பேச முடியாது. நீங்கள் ஒன்றும் தயங்காத மாப்பிள்ள, நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க அண்ணன், அவங்க இப்போ பள்ளி 4 பேர், எங்கள் ஒய்ஃபு, அவங்க அண்ணன், மாமனை 4 பேர்த்த வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டுமா. ஒரு தகப்பை கல்யாணம் முடிச்சு வச்சா ஒன்று தாய் வீடு கூட்டி வரணும், இல்லாட்ட வீட்டுக்கு. கல்யாணத்தில் மொத்தமே 4 பேருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பேர்பட்ட ஒரு ஏழை குடும்பமாக இருந்தால் கூட ஒரு மினிமம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. 4 பேர். நான் ஒய்ஃபு, மச்சின, எங்கள் மாமனார், 4 பேர் கல்யாணத்தில். சரி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் அலையங்க கண்ணியை பார்த்தா இவ்வளோ இருந்து இப்படி முடிச்சுட்டுவேன் அப்படின்னு மனக்குறை வேலை இருந்தேன். கடையில் என்னாச்சு, நீங்கள் சரி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தேன். இல்லை, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ பள்ளி போயிருங்க, மில்லுக்கு போயிருங்க அப்படின்ட்டார். ஸோ இப்போ உங்களுடைய குறைய மூடி மறைச்சு கொண்டு ஏதாவது பணம் வசூல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களா? பணம் வசூல், அதாவது இப்படியே பொண்ணு வெளியேறணும், அவருக்கு ஒரு கடமை முடியணும். எவன் கூட போனாலும் பரவாயில்ல, வேற எவனும் பொண்ணு அந்த பொண்ணை கட்ட மாட்டான். அந்த மாதிரி கேரக்டரான பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதனால் இப்படி ஒரு மாப்பிள்ளையை தள்ளி விட்டுருவோம். உங்களை பார்த்து ஏமாளியாக இருந்திருக்கு, சரி இவன் தலையில் கட்டலான்னு கட்டிட்டான். கசப்பான வேற என்ன அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு? கசப்பான கல்யாணம் முடிச்சு போன அன்னைக்கே எனக்கு அவ்வளோ பிடிக்கல. கல்யாணம் முடிச்சு போய் மில்லுக்குள்ளே சாக்லேட் எல்லாத்தையும் தர்றோம். எல்லா பேரும் ஆச்சரியப்பட்டான், திடீர்னு கல்யாணம் முடிச்சு வரீங்களான்ட்டு. சரிம்மா அந்த பொண்ணுங்களுக்கு சாக்லேட் கொடு அப்படின்னு கேட்டேன். நீ கொடுத்தா நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டா. ரொம்ப இதாகிடுச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் 3 மாதத்துக்குள்ள திரும்ப சண்டை வந்துச்சுங்க. சண்டை என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அடித்து ஊருக்கு அனுப்பல, போகல. நானாக கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு போட்டு, உங்கள் பொண்ணு ஒரு கேரக்டர் சரியில்லை, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க
நான் அப்படியே அனுப்பி விட்டுருப்பேன், காசு கொடுத்துட்டு அது எங்கேயா போயிடுச்சு என்னையும் வந்து கேட்பீங்க அப்படின்னு வீட்டில் விட்டு நான் மில்லுக்கு வந்துட்டேன். திரும்ப வந்து அப்பன்னு மகளுக்கு காலில் விழுந்தாங்க. என் பொண்ணு செஞ்ச தப்பு. நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டு போகணும் மாப்பிள்ளைகிட்ட, பொண்ணுகிட்டன்னு சொல்லிட்டு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி மாப்பிள்ளையோட அவர் மனம் கோணாமல் நடந்துக்கமான்னு சொல்லணும். அது சொல்லலைங்க மேடம். இன்னும் ஒரு தீபாவளி வரைக்கும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்காதீங்க, ஒன்று சேராதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிட்டு ஒரு கயிறு, இதை விட முக்கியமான பாயிண்ட், ஒரு கயிறு கட்டிட்டு போனார் காலையில். அந்த கயிறு காலையில் மில்லுக்குள்ளே கட்டிட்டு போனது வந்து எனக்கு வந்து மில்லுக்குள்ளே வேலை செய்யணுங்க எண்ணமே கிடையாது. நைட்டு வீட்டில் போய் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவே இருந்தது, நல்ல எண்ணமே எனக்கு கிடையாது. ஏதோ மந்திரிச்சு கட்டி விட்டு போயிட்டாரு. அப்போ மில்லுக்குள்ளே மேஸ்திரி எனக்கு ரொம்ப பழக்கம். என்ன அவன் செமீனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குங்க, என்ன ஆச்சு, யார் வந்தாங்கன்னா கேட்டாங்க. இந்த மாதிரி மாமனார் கொண்டாட்டி வந்தாங்க, இந்த மாதிரி கயிறு கட்டினது, கயிறு என்ன கயிறுன்னு கேட்டாரு. மாமனார் கட்டி போனாருங்க, நான் தெரியல அப்படின்னு. முதல்ல கைத்த போது அவரு உண்மையிலே வேலை பார்த்தா கலகலப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், இன்னைக்கு அமைதியாக இருக்கு, முகமே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு கைத்த அவர் கத்தி வச்சு அறுத்து கொண்டு விட்டார். கொண்டு போய் மச்சான காலையை வந்து சொன்னார், இந்த கயிறு கட்டி நைட்டு வீட்டில் போய் படுத்துருந்தா நீ தூக்கு போட்டு தொங்குற வேண்டாம், நீ வேண்டாம் கட்டினேன்னு சொல்கிறக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. மாமனார் வந்து நான் ஊருக்கு போறேன்னு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டார். விஷயம் தெரியாது. இந்த கயிறு அவத்து வந்து மாமனார் தெரியாது, தெரிஞ்சா எங்க தெரியாது. அப்படி ஊருக்கு போறவர் நாய் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எலுமிச்சங்காயை அறுத்து படியில் பார்த்து வச்சுருக்காரு. அந்த மாமனார் போய் 2 3 நாள் கழிச்சு பக்கத்தில் இருக்காரு மக்களுக்கு. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? மாப்பிள்ளை இருந்தால் தானே பிள்ளைகிட்ட வாழ்வான். இல்லை, கல்யாணத்தை பண்ணிடுறாரு, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட வாழக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாரு? சரிங்க, அது ஆண்டவனை தான். அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா உள்நோக்கம் இருந்தால் பழி வாங்கணும், நினைச்சு பழி வாங்கிட்டாரு. உங்களை பழி வாங்கணும்னு, உங்களை பழி வாங்குற அளவுக்கு உங்க மேல என்ன பகை? தெரியாது. அவர் முதல்ல வந்து பொண்ணு வந்து தங்கோடு இருக்கணும், இப்படி போனால் நமக்கு என்ன, கல்யாணம் பண்ண வேண்டிய கடமை பண்ணி வச்சாச்சு. ஸோ ஊரார் உற்றார் முன்னிலையில் தன் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு, எப்படியோ வாழ விட்டே வீட்டோட இருந்தால் ஓகே. ஏதாவது அவங்க மேலே சந்தேகப்பட்டது உண்டா? நான் சந்தேகப்பட்டதான், அப்போ சந்தேகப்படல. திருப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை. 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம். அது வரைக்கும் அவள் எப்படி இருந்தா நான் அண்ணன் வச்சு நான் சந்தேகப்படலை. திருப்பூர் நான் இருக்கேன், இன்னும் நபரோட தொடர்பு, அங்கே இன்னொரு ஆளோட தொடர்பு ஆயிடுச்சு. அதை நான் கண்கூட பார்த்தேன். நான் மற்ற நான் பார்க்க நான் கேட்டதை சொல்ல முடியாது, இதை நான் கண்கூட பார்த்தது. நான் இருக்க இன்னொரு வீடு எதுக்கு பிடிக்கணும், வாடகை பிடிச்சிருந்தா மேடம் அந்த வீடையும் பார்த்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரமா இன்னொரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்காங்களா உங்க கூட வாழாம? நான் எங்கோட இருந்துகிட்டே வேற வீடு வாடகை பிடிச்சி எதுக்கு இருக்கணும்? இந்த நியூஸ் தெரிஞ்சதையுமே நான் கொண்டு ஊரில் விட்டு வந்தேன் மாமனார்ட்ட. நான் உன் பிள்ளை நடக்க சரியில்லை, நாளைக்கு ஏதாவது யார் கூடயோ ஒரு கள்ள உறவு இருந்ததுனால தான் இன்னொரு வீடு செட் பண்றாங்க அவங்க. நீங்க பிள்ளைங்களாம் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் சொல்லிடுவாங்கிறதுக்காக வேற ஒரு வீடு தனியாக எடுத்து, அது தப்பு. இன்னொரு வீடு வாடகைக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா நான் ஒப்படைச்சா நான் பாட்டுக்கு அசால்ட்டாக பண்ணி வச்சுக்கோ, ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்தது. அந்த டயத்தில் ஏகப்பட்ட கொலை திருப்பூர் நடந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடித்து பொண்ணு விட்டு கூட போயிடுவாங்க. என்னம்மா கிடையாது, நீ தானே கூட்டிட்டு போனால் எனக்கு என் பிள்ளையை ஒப்படைறேன், நான் எப்படி ஒப்படைக்க முடியும்? இந்த அப்படின்னு அவங்க கொண்டு விட்டுட்டு வந்துட்டு ரூமை காலி பண்ணிட்டு வந்துட்டேன் மேடம். எங்கள் ரூமை நான் காலி பண்ணி இதுக்கு மேலே நான் அவமானப்பட்டு இருக்க முடியாதுன்ட்டு ரூமை காலி பண்ணிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். நான் பிள்ளைங்க இங்கே இருக்கோம், தாய் தாப்பேன், அவங்க தாய் தாப்பேன் எல்லாமே இங்கே இருக்காங்க. திருப்பூருக்கு எதுக்கு போய் 3 வருஷம் தங்கணும்? கட்டின தாலியை கலட்டி வீசி வந்துட்டு உங்களோட வாழ முடியாத போட முண்டி பையில அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படி சொன்னாங்க. ஆமாம், போயிட்டு சாயந்தரமாக வரா. அந்த இதுதான் வீட்டுக்காரமாக சொல்லிட்டேன், அம்மா இனிமேல் நான் எனக்கு வீடு வேணாம், நான் வாடகை பிடிக்கல, எனக்கு தேவையில்லை, வீடை காலி பண்ணு சொல்லிட்டு அங்கே போய் இருந்திருக்கா. திரும்ப அவங்க ரிலேஷன் நம்ம கூட்டி வந்திருப்பாங்க. அவங்க பெரியம்மா மகன், அவங்க அண்ணன் எல்லாம் திருப்பூரில் போய் பாட்டிக்கே போய் எந்த இடம் தெரியாது, வீடு அடிக்கடி மாற்றிட்டே இருந்துருவாங்க. இவ்வளோ நேரமும் நாம் மிஸ்டர் ராமசாமி சொல்கிறத கேட்டோம், ஒரு தரப்பு கதையை கேட்டிருக்கோம். இன்னொரு தரப்பையும் கேட்டால் தான் யார் பக்கம் நியாயம்னு புரியும். பட் ஆஃப்டர் த நீ யார் என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன்னு ஒருத்தனை கேட்டால் அவனுக்கு கோவம் வருமா வராதுங்களா? யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமுங்க. நான் ஆனால் அது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் நேர்மையாக இருந்தேன். சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன்னு குக்கரை தூக்கி மேலே போட வர்றேன். அப்படி என் பிள்ளை அன்றைக்கி இல்லைன்னா, என் பெரிய பொண்ணு இல்லைன்னா அன்றைக்கி என் மண்டை உடஞ்சிருக்கும்.